respected people of the world, respected people of the world, respected people of the world, people of India, people of Tamil Nadu, and my God, and my friends and gurus, I want to share a fact that electricity is dangerous. We must know that fact. But water plus electricity is deadly is a fact that has been discussed. My dad advised me that we should not be using the electricity with wet hands. But I tried to confirm it, but I had collected relevant facts. Minerals in the water can conduct electricity. It's a fact I read somewhere, I think. So please be careful, my people. Thank you. தமிழக மக்களுக்கு வணக்கம். தமிழக மக்களுக்கும் இந்தியர்களுக்காக நான் தமிழிலோ அல்லது ஆங்கிலத்தில் நான் புலமை செய்துவிட்டேன், பேசிவிட்டேன். அது நல்ல ஃபேக்டையும் சொல்லியிருக்கிறேன். தமிழில் கூறும் கருத்து. மின்சாரம் அல்லது கரண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, அது டெட்லி, அது வந்து மோசமானதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது வந்து ஒரு உயிரை கொல்லக்கூடியது, ஆபத்தானது என்று நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையும் கூட. அதே நேரத்தில் மின்சாரத்தை பிரயோகிக்கும் பொழுது நாம் உபயோகப்படுத்தும் பொழுது ஈரக்கையுடன் உபயோகப்படுத்துவது ஆபத்து என்று என் தந்தை கூறியிருக்கிறார். அதற்கான தகவலை நான் படிக்க முயற்சிகளை படித்தேன். இன்டர்நெட்டில் படித்தேன். திரும்ப இன்டர்நெட்டில் வேறு எங்கேயோ படித்தேன். வேறு எங்கே என்னுடைய ப்ரொஃபஸர்களிடம் அல்லது டீச்சரிடமோ கேட்டேன். மீண்டும் புத்தகத்தில் ஒரு தடவை படித்தேன், ஆகவும் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்டர்நெட்டில் ஒரு தடவை ஊர்ஜிதம் செய்தேன். அதில் என்ன இருக்கிறது என்றால், தண்ணீரில் உள்ள மினரல்ஸ் இன் தி வாட்டர், தண்ணீரில் உள்ள மினரல்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், அதாவது எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னால் இன்னும் ஆபத்தானது என்று அர்த்தம். மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். இது நான் படித்த தகவல்களை பகிர்ந்து கொண்டேன். நன்றி. பாய்.